إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுல் ஹக் சுப்ஹானஹு தஆலாக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக ஒளியாக ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தஅபீன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையுடைய நாளில் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கிருந்தாலும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு, எவைகளை அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அதை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு 1,24,000க்கு மேற்பட்ட நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் எல்லாம் ரசூல்மார்களும் முதலாவது வந்து தன்னுடைய கௌமுக்கு மத்தியில், தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் செஞ்ச உபதேசம், சொன்ன விடயம், நீங்க எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க. قولوا لا إله إلا الله تفلحون
யாரெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை யாரெல்லாம் சொல்லுவார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்பதாக உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சொன்ன முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன நபியாக பின்பற்றுங்க, இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினார்கள், மக்களுடைய உள்ளத்துல பாடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எந்த ஒரு நபிமார்களும் முதலாவதாக தொழுகையை பத்தியோ ஜகாத்தை பத்தியோ ஹஜ்ஜ பத்தியோ ஜிஹாத பத்தியோ யாருக்கும் சொல்லவில்லை. முதலாவது சொன்னார்கள் மக்களுடைய உள்ளத்துல பாடுபட்டார்கள். மக்கள் முதலாவது அல்லாஹ் யார் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அல்லாஹ்வுடைய சக்தியை ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில உழைப்பு செய்தார்கள், பாடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை எல்லோருக்கும் தெரியும் நாங்க ஒரு கண்ணியமான சங்கையான ரபீஇல் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதத்தில் ஒவ்வொரு உலமாக்களும் நிறைய தலைப்புக்கு கீழே பேசினாங்க. நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசினார்கள், நபியுடைய பிறப்பை பற்றி பேசினார்கள், நபியுடைய வஃபாத்தை பற்றி பேசினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சமூகத்துக்கு மத்தியில செஞ்ச பெரிய உழைப்பு ஈமானுடைய உழைப்பு. மக்களுடைய உள்ளங்கள்ல பாடுபட்டார்கள், மக்களுடைய உள்ளங்களில் உழைப்பு செய்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சூரா நூஹை இறக்கின காரணம், சூரா நூஹ் என்ற சூராவை அல்லாஹ் இறக்கின காரணம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அவர்களுடைய கூட்டத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள். 950 வருடங்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு மத்தியில பாடுபட்டார்கள். சமூகம் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில், இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாமல், ஈமானியத் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில நபியாக அனுப்பப்பட்டார்கள். முதலாவது செஞ்ச உபதேசம், முதலாவது சொன்ன வார்த்தை, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை பற்றி, ஈமானுடைய பணியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில, தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில இரவு பகலாக பாடுபட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொன்னார்கள், தஅவத் கொடுத்தார்கள், ஈமானுடைய உழைப்பை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فلم يزدهم دعائي الا فرارا. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சிலர்களை தவிர நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை மறுத்து விரண்டு ஓடினார்கள். அவர்களுடைய தஅவாவை மறுத்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர்களை தவிர சிலர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். சிலர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மற்ற அனைத்து சமூகமும், மற்ற அனைவரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை விட்டு விரண்டோடினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِنِّي كُلَّمَا دَعَوْتُهُمْ لِتَغْفِرَ لَهُمْ جَعَلُوا أَصَابِعَهُمْ في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு,
தன்னுடைய கௌமுக்கு ஈமானியத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் தன்னுடைய விரல்களை காதுக்குள்ள குத்தி தன்னுடைய ஆடையால தலைகளை மூடிக்கொண்டு முகங்களை மூடிக்கொண்டு விரண்டோடினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா. அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உம்மத்துக்கு பகிரங்கமாக சத்தமிட்டு மக்களுக்கு தஅவத் கொடுத்தார்கள். சும்ம இன்னி அஅலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா. பின்பு அவர்கள் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தஅவத் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த தஅவத், அவர்கள் பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பரக்கத் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ, உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்க திரும்புங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, நீங்க அல்லாஹ்விடம் திரும்பினா, நீங்க தௌபா செஞ்சா, இந்த விடயங்களை, இந்த வெகுமதிகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்துடைய மழையை அல்லாஹ் பொழிய வைப்பார். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு பஞ்ச காலங்கள்ல, மழை இல்லாத காலங்கள்ல, ஏன் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்ற தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த காரணம், மழை இல்லாட்டி பஞ்ச காலங்கள்ல தௌபா இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிய வைக்கிறான். وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அவர்களுடைய தோட்டங்கள் எல்லாம், அவர்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கிறது, அவர்களுக்கு புல்ல பாக்கியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை தந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், உங்களுடைய விவசாய நிலங்கள்ல அல்லாஹ் நீரோட செய்வான் என்பதாக ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு மத்தியில தஅவத் கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில ஈமானுடைய உழைப்பை செய்தார்கள், தஅவத்துடைய உழைப்பை செய்தார்கள். மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பினார்கள், கலிமாவை எட்டி வைத்தார்கள். கூட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான், ஆத் கூட்டம் மிகவும் பலசாலி, 40 முழம் உயரமானவர்கள், 40 முழம் அகலமானவர்கள், பிரமாண்டமான படைப்பு அவர்கள். இந்த உலகத்துல அவர்களை போல சக்தி வாய்ந்தவர்கள் யாரையும் அல்லாஹ் படைக்கல்ல. ஆத் சமூத் கூட்டம், அல்லாஹ் அந்த ஆத் கூட்டத்துக்கு அல்லாஹ் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். கண்ணியமானவர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய உம்மத்துக்கு மத்தியில, தன்னுடைய கௌமுக்கு மத்தியில செஞ்ச உழைப்பு ஈமானுடைய உழைப்பு. அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்தார்கள். அதே போலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا. அல்லாஹ் சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, சமூது கூட்டம் அவர்களுடைய கரங்களால் பெரும் பெரும் மலைகளை குறைந்து வீடு கட்டி வாழ்ந்தவர்கள். அவர்கள் பெருமை அடித்தார்கள், எங்களை யாராலையும் அழிக்க முடியாது,
எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது, எந்த ஒரு காற்றாலையும் அழிக்க முடியாது, நாங்கள் எல்லாம் பலசாலிகள் என்று பெருமை அடித்தார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஒரு மலக்குடைய சத்தத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போலத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உம்மத்துக்கு காத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இறுதியானவராக, நபிமார்களுக்கு கடைசி நபியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால அவர்கள் மக்களுக்கு மத்தியில, மக்களுடைய உள்ளத்துல பாடுபட்டார்கள். 3 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய உம்மத்துக்கு மத்தியில, தன்னுடைய அந்த மக்காவாசிகளுக்கு மத்தியில பாடுபட்டார்கள். ஈமானுடைய உழைப்பை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் அந்த மக்காவிலே வாழக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், எந்த ஒரு அந்தத்தை பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உத்தம சஹாபாக்களும் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள். பல தியாகங்கள் செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் இந்த கலிமாவை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான், பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை மற்ற மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, மக்கள் ஈமான் கொள்ளாததை நினைச்சு மக்கள் என்ன மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் ஈமான் கொள்ளாததை நினைச்சு உங்களை நீங்க மாய்த்துக் கொள்ள போறீர்களா, உங்களை நீங்க அழித்துக் கொள்ள போறீர்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் ஒயின் குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்துடைய விளிம்பில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நரகத்துடைய விளிம்பில இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில, அந்த மக்களுக்கு மத்தியில ஜாஹிலியா காலம், மடமை காலம் என்று சொல்றது புத்தி இல்லாதவர்கள் அல்ல, பெரும் பெரும் புத்திசாலிகள், பெரும் பெரும் அறிவாளிகள் அந்த காலத்துல வாழ்ந்த ஜாஹிலி மடையர்கள் என்று சொல்றது. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் மடையர்கள் என்று சொல்ற காரணம், அவர்கள் அல்லாஹ்வை விளங்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மடமை காலத்துல வாழக்கூடிய ஒரு காலத்துல தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில இந்த ஈமானுடைய உழைப்பை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த பெரும் பெரும் பலசாலிகள், கரடுபோடான உள்ளமுடையவர்கள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் போல அல்ல, இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் போல அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை உயிரோட புதைக்கக்கூடிய மிகவும் கரடுமுரடான உள்ளமுடையவர்கள். அந்த உள்ளத்துக்கு மத்தியில தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய பணியை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வந்து சொன்ன விடயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எத்தி வைத்தார்கள். அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் யாரு, அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய குதிரத்தை பற்றி மக்களிடம் எத்தி வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஇன் குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தவர்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய. கண்ணியமான சகோதரர்களே,
ஒரு ஒரு கண்ணியமான சஹாபாக்களாக வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில இந்த கலிமாவை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் குறைஷி காபிர்கள் சொன்ன வார்த்தை மாலி ஹாதர் ரசூல், மாலி ஹாதர் ரசூல், இந்த ரசூலுக்கு என்ன பிடித்திருக்கிறது? யஅகுலு த்ஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், கடைகள்ல போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சந்தை சந்தையாக திரிஞ்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மக்களிடம் ஏதோ என்னென்னமோ சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் அவர்கள் பெருசாக எடுக்கவில்லை. அந்த காபிர்களுடைய வார்த்தையை எதுவும் பெருசாக எடுக்கவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த கவலை முழு மக்களுக்கும் கலிமாவை எத்தி வைக்கணும், அல்லாஹ் யார் என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தியாகத்தை செய்தார்களோ அதே தியாகத்தை நாங்கள் செய்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு சுவர்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நாங்க தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம் மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச தியாகம், தீனுக்காக வேண்டிய பட்ட பாடு. இன்றைக்கு நாங்க கலிமாவை லேசாக சொல்லி இருக்கிறோம். இந்த கலிமா இல்லாதவர்களிடம் போய் கொண்டு போயிட்டு சேர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள். தாயிஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மூலமாக கல்லடிப்பட்டார்கள். சாஹிர், சூனியக்காரன், கள்ளன், பெரும் பெரும் மோசமான வார்த்தைகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலால் சொல்லால் துன்புறுத்தப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நபியுடைய சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நபியுடைய சுன்னாக்கள், நபியுடைய வாழ்க்கை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்றால், ஹஜ்ஜுடைய காலங்கள் மினாவிலே எல்லாம் ஹஜ்ஜாதிகளும் போய் வரக்கூடிய வாசல்ல நின்று கேட்பார்கள், மை யுஇனி வ மை யன்சுருனி ஹத்தா உபல்லிக ரிசாலாத்தி ரப்பி. ஏ மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி, கலிமா இல்லாதவர்களிடம் அல்லாஹ்வை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையா? எனக்கு இடம் தருவதற்கு யாரும் இல்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுடைய வாசல்ல நின்று கெஞ்சுவார்கள் மக்களிடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செஞ்ச உழைப்பை, ஈமானுடைய உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில், ஈமானுடைய சேவையை, பணியை செய்யக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல குறைஷி காபிர்கள், பெரும் பெரும் தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மக்காவிலே இருக்கக்கூடிய தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்துல உட்கார்ந்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, அபூ சுஃபியான் போன்று பெரும் பெரும் குறைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கொலை செய்ய வேண்டும், இவர்களையும் இவர்களுடைய சஹாபாக்களையும்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாடு கடத்த வேண்டும் என்று அந்த பெரும் பெரும் குறைஷி காபிர்கள் மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரம் படவில்லை. அவர்களும் சஹாபாக்களும் தாருல் அர்கம் சின்ன சஹாபி அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்தில் அமர்ந்து, அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து மஷூரா செய்கிறார்கள். இந்த அபூ சுஃபியானுக்கு யாரு தஅவத் கொடுக்கிறது, அபூ ஜஹலுக்கு யாரு தஅவத் கொடுக்கிறது, உத்பா ஷைபாக்கு யாரு தஅவத் கொடுக்கிறது, இவர்களுக்கு எப்படி கலிமாவை எத்தி வைக்கிறது, இவர்களை எப்படி சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறது என்று கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் என்ற அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து மஷூரா செய்தார். அந்த குறைஷி காபிர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உத்தம சஹாபாக்களும் மஷூரா செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட எவ்வளவு இரக்கம். இந்த முழு உம்மத்தும் அல்லாஹ் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கலிமா இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், இவர்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்து அந்த உயர்ந்த சுவர்க்கத்தின் பக்கம் இவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த உழைப்பு இந்த தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான ஓய்வு கிடையாது. நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்காவுடைய பாதையில வருகிறார்கள். அல்லாஹ் வஹி இறக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அசல் தோட்டம் 600 இறக்கைகளோட பிரமாண்டமான பிரமாண்டமான அவர்களுடைய சூரத்தோட அமைப்போட, அவருடைய தலை வானத்துக்கு மேல், அவருடைய கால் பூமியிலே, பிரமாண்டமான அந்த படைப்போட அந்த அவருடைய அந்த சூரத்தோட வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சூரத்தை அமைப்பை பார்த்து பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஒரு சூறாவை இறக்கி வைத்தார்கள். சூரா முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். கண்ணியமான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு வந்து உற்சாகப்படுத்தினார்கள். தீனுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களை உற்சாகம் படுத்துவதற்காக வேண்டி இடக்கட வஹீயை கொண்டு வந்து நபி அவர்களுக்கு கொடுப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, போர்வையால இருக்கக்கூடியவர்களே, நபி அவர்கள் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது. போர்வையால இருக்கக்கூடியவர்களே, கும் ஃபஅன்திர், நீங்க உறங்கினது போதும், கும் எழும்புங்க, ஃபஅன்திர், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. எப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் இருந்து, அந்த நிமிடத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் நபி அவர்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது, நபி அவர்களுக்கு சரியான ஓய்வு கிடையாது. மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை பத்தி எத்தி வைச்சார்கள். வரப்பக ஃபகப்பிர், நபியே உங்களுடைய ரப்ப பத்தி, ரப்புடைய பெருமையை பத்தி நீங்க மக்களிடம் சொல்லுங்க. வஸியாபக ஃபதஹிர், இந்த தீண்ட வேலை செய்யக்கூடிய நேரத்துல, மக்களுக்கு மத்தியில பாடுபடக்கூடிய நேரத்துல, இந்த பணியில ஈடுபடக்கூடிய நேரத்துல உங்களோட ஆடைகளை நீங்க சுத்தமாக வச்சு கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தீனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டுகள் ரகசியமாக தீனை பரப்பினார்கள். 4வது ஆண்டிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் பகிரங்கமாக இந்த கலிமாவை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சிக்கல்கள்
நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி இந்த தீனுடைய உழைப்பை நீங்கள் விட வேண்டும். மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைஷி காபிர்கள் அபூ தாலிபிடம் சொன்னார்கள், அபூ தாலிபே, உங்களுடைய சகோதரனின் மகன் அந்த முஹம்மதிடம் நீங்க சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க இந்த உழைப்பை விட்டு சொல்லி. அவருக்கு உலகத்தில் எதே ஆசையோ என்னென்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் அவருக்கு கொடுக்கிறோம். அவருக்கு பெண் தேவையா, அவருக்கு ஆட்சி அதிகாரம் தேவையா, அவருக்கு சொத்து செல்வம் தேவையா, எங்கள்கிட்ட எவ்வளோ உலகத்துடைய எல்லா விடயங்களும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கிறோம், அவருக்கு கொடுக்கிறோம் அனுபவிப்பதற்காகவே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டு சொல்றாங்க, குறைஷி காபிர்கள் இப்படிப்பட்ட விடயங்களை சொல்லுறாங்க, அவங்களுடைய எல்லாம் சொத்து செல்வங்களையும் எல்லாம் விடயங்களையும் உங்களுக்கு தந்துருவாங்க. உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு அதிகாரம் வேணுமா, உங்களுக்கு பெண்கள் வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமா, எல்லாத்தையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா இந்த தீனுடைய பணியை உங்களுக்கு விடும்படி சொல்லுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லவ் வதஅதுமுஷ் ஷம்ஸ் ஃபீ யமீனி வல் கமரு ஃபீ யஸாரி. பெண் அல்ல, பட்டம் பதவி அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்ல, சொத்து செல்வம் அல்ல, வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனை தந்தாலும் நான் இந்த வேலையை, இந்த பணியை நான் விட மாட்டேன். நான் மௌத்து வரைக்கும் இந்த பணியை நான் செய்வேன். இதை நான் விடுவதாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று நான் மௌத்தாகணும் அல்லது இஸ்லாம் உயர வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி மக்களுடைய உள்ளத்துல பாடுபட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில பிறக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். நாங்க எல்லோரும் நபியுடைய உம்மத்து. நபியுடைய உம்மத் எண்ணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துனியாவுடைய விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். பெரிய ஒரு தீனுடைய பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், சஹாபாக்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், கண்ணியமான சகோதரர்களே, தீன் மௌத்தாகல்ல, தீன் மௌத்தாகல்ல. இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு தகுதியானவர்கள் நபியுடைய உம்மத்து. அல்லாஹ் எந்த ஒரு நபிமார்களுடைய கௌமுக்கும், எந்த ஒரு நபிமார்களுடைய சமூகத்துக்கும் இந்த தீனுடைய பொறுப்பு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த அமானிதத்தை அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கவில்லை. அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்தது நபியுடைய உம்மத்தாகிய நபியுடைய உம்மத்துக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் இந்த தீனுடைய பொறுப்பு, அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு ஏண்டையும் உங்களுடையும் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய முஹப்பத்தை நாங்கள் அடைய வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செஞ்ச உழைப்பை செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, களிமா இல்லாதவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு களிமா சொன்னவர்கள் எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில், இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாமல், நபியுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தீன் எப்படி ஹயாத்தாக்கப்பட்டது, இந்த தீன் எப்படி முழு உம்மத்திடம் போய் சேர்ந்தது என்று கூட எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ மக்கள் மஸ்ஜிதோட தொடர்பு இல்ல, எத்தனையோ மக்கள் நபியுடைய சுன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களிடம் போய் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது இன்றைக்கு முழு உம்மத்துடைய பொறுப்பு. நாங்க இன்றைக்கு எல்லாம் மாற்றமாக விளங்கி வச்சுக் கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்பு, இந்த தஅவத்துடைய உழைப்பு, இது ஈமானுடைய உழைப்பு, குறிப்பிட்ட சிலர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய உழைப்பு. இது நபிமார்கள் சஹாபாக்கள் செஞ்சதோட முடிஞ்சிட்டு இந்த வேலைகள் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உழைப்பு எனக்கும் எந்த கையிலையும் உங்களுடைய கையிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். முழு மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பெரும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை தீனோட வாழ வச்சு தீனோட மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் புள்ள குட்டிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செஞ்ச நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் உன்ன மறந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் ஆகிரத்தை மறந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் மௌத்த மறந்துட்டோம். யா அல்லாஹ் கபர மறந்துட்டோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ் இந்த நிலைமையில மூத்தாக்கிறாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை தீனோட வாழ வச்சிரு. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் தீனுக்காகவே தீனோட வாழ வச்சு யா அல்லாஹ் எங்களை தீனோட மூத்தாக்கிரு. யா அல்லாஹ் ஏழ்மை வறுமை விட்டு பாதுகாத்திரு. யா அல்லாஹ் கடன் சுமைகளை விட்டு பாதுகாத்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரு. யா அல்லாஹ்